Dear friends, welcome to our channel Sri Ganapati Steno Hub. இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1 வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்டுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். கான்சனன்ட்ஸ் சாப்டர் நம்பர் 1 ஓகேங்களா. ஷார்ட் அண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஐசக் பிட்மேன். நம்ம யாருடைய மெத்தடை ஃபாலோ பண்ணுறோன்னா பிட்மேன் மெத்தட். என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா பிட்மேன் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இங்கிலீஷில் 26 கான்சனன்ட்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் 26 கான்சனன்ட்ஸ் இருக்குது. அந்த 26 கான்சனன்ட்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவோம். 26 கான்சனன்ட்ஸ் இதுதான் வந்து நமக்கு பேசிக்கும். இந்த 26 கான்சனன்ட்ஸை நம்ம ஸ்டெப் பை வைஸாக பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1ல் ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ஒரு இன்ட்டு மாதிரி போட்டிங்கன்னா இந்த இடம் பி ஓகேங்களா. அப் டு டவுன், அப் டு டவுனில் எழுதணும்னா லைட்டாக போட்டால் பி, டார்க்காக போட்டால் பி ஓகேங்களா. லைட்டாக போட்டால் பி, டார்க்காக போட்டால் பி. அடுத்தது இந்த இடம் இதுவும் வந்து உங்களுக்கு அப் டு டவுன் தான். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சே, CHAY சே. டார்க்காக போட்டால் ஜே, லைட்டாக போட்டால் சே, டார்க்காக போட்டால் ஜே. இப்போ 4 ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தாச்சு. பி, பி, அடுத்து சே, ஜே ஓகேங்களா. 4 ஸ்ட்ரோக்ஸ். ஸ்டெப் 1ல் 4 ஸ்ட்ரோக். பி, பி, சே, ஜே. பின்றது லைட் ஸ்ட்ரோக்ஸ், பின்றது டார்க்கு, சேன்றது லைட்டு, ஜே டார்க் ஓகேங்களா. 4 ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தாச்சு ஸ்டெப் 1ல் ஓகேங்களா. அடுத்தது ஸ்டெப் 2ன்னு பார்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு 4 ஸ்ட்ரோக் பார்க்க போகிறோம். என்ன ஸ்ட்ரோக்னா இப்போ இதில் இன்ட்டு போட்டோம்ல, இதில் வந்து ப்ளஸ். ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப் டு டவுன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்டால் டி, டார்க்காக போட்டால் டி, லைட் ஸ்ட்ரோக்ஸ் டி ஓகேங்களா. இதுவே வந்து நீங்கள் டார்க்காக போட்டிங்கன்னா டி, 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 லைட் டார்க் டிஃப்ரெண்ட் பாருங்கள் ஓகேங்களா. அடுத்து இந்த இடம் வந்து கே, டார்க்காக போட்டால் கே, லைட்டாக போட்டால் கே, டார்க்காக போட்டால் கே. இதுதான் வந்து நம்ம ஹெவி லைட் அப்படி சொல்கிறோம். அடுத்தது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் வந்து இப்போ நம்ம உள்ளே பார்த்தோம் இன்ட்டு ப்ளஸ்ன்னு. இப்போ வந்து நம்ம அவுட்டர் லைனை பார்க்க போகிறோம். இந்த இடம் லைட்டாக போட்டால் எஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எஃப், டார்க்காக போட்டால் வி. அடுத்தது இந்த இடம் லைட்டாக போட்டால் என், டார்க்காக போட்டால் இங் ஓகேங்களா. அடுத்தது இந்த இடம் பார்த்திங்கன்னா இத்து, லைட்டாக போட்டால் இத்து, டார்க்காக போட்டால் தி. அடுத்தது இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்லப்பா எம்முக்கு. அடுத்தது ஆர், நமக்கு வந்து டவுன்வேர்ட் ஆர். இது வந்து டவுன்வேர்டு எதுக்குன்னா அப் டு டவுன்ஸ் போகுது, அதனால என்ன சொல்கிறோம் டவுன்வேர்டு. இதுவே இது பார்த்திங்கன்னா அப்வேர்டு, ரே சொல்கிறோம். அப்வேர்டு 2 ஆறு இருக்குமா, அப்வேர்டு ஆறு, டவுன்வேர்டு ஆறு. எதுக்காகனா அது அப் டு டவுன் போகுது, அதனால டவுன்வேர்டு ஓகேங்களா. என் பார்த்தாச்சு, எஃப் பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, எம்மும் பார்த்தாச்சு. அடுத்தது இது எல். எல் வந்து பார்த்திங்கன்னா டவுன் டு அப். இந்த இடம் எஸ் ஓகேங்களா. லைட்டாக போட்டால் எஸ், டார்க்காக போட்டால் ஜி. அடுத்தது நம்ம இப்போ எஃப்க்கு அப்படியே சேம் ஆப்போசிட்டு இஷ், லைட்டாக போட்டால் இஷ், டார்க்காக போட்டால் ஜி, லைட்டாக போட்டால் இஷ், டார்க்காக போட்டால் ஜி. இப்போ நம்ம மொத்தம் 26 ஸ்ட்ரோக்ஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17
18, 19, 20, 21, 22 ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 4 ஸ்ட்ரோக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது W, Y, H. W ஸ்மால் கொக்கி மாதிரி நம்ம போடணும். ஓகேங்களா? ஹூக் மாதிரி போட்டு நம்ம ரே போடுவோம்ல, அதே மாதிரி ஹூக் மாதிரி போட்டால் W. அதுவே ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா Y. H வந்து அப்வர்ட் H இருக்குது, டவுன்வர்ட் H இருக்குது. இது வந்து டவுன்வர்ட் H, ஏன்னா அப் டு டவுனுக்கு போகுது, அதனால் டவுன்வர்ட் H. இது வந்து அப் டு டவுன் டு அப் போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து அப்வர்ட் H. பேலன்ஸ் இருக்கிற 4 ஸ்ட்ரோக்ஸும் பார்த்தாச்சு. மொத்தமும் நம்ம 26 ஸ்ட்ரோக்ஸ், 26 கான்சோனன்ட்ஸ் பார்த்தாச்சு. இதுதான் வந்து நமக்கு பேசிக் ஸ்ட்ரோக்ஸு. இதை பேஸாக வச்சு படிச்சோன்னா தான் நம்ம ஷார்ட் ஹேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும். 26 ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தாச்சு. நீங்கள் இப்போ வீட்டில் என்ன உங்களால் முடிஞ்சது 1 பேஜோ இல்லைனா வந்து ஒரு பேஜ், ஆஃப் பேஜ், அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸையும் நீங்கள் ஆஃப் பேஜ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது மனசுக்குள்ளே அந்த ஸ்ட்ரோக்ஸை சொல்லினே ரைட் பண்ணுங்கள். எந்த வேலை எழுதுறது, அப் டு டவுனா, டவுன் டு அப்பா அப்படின்றத தெளிவாக கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் எழுதுங்க. எந்தெந்த ஸ்ட்ரோக்ஸ்க்கு ஆல்டர்னேட் இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.